அல்லது திருவோணம் என்பது கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய விழாவாகும். மகாபலி சக்கரவர்த்தியை மக்கள் வரவேற்க கொண்டாடப்படும் ஒரு நம்பிக்கை திருவிழாவாகும். ஓணம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்று பார்ப்போம். மகாபலி சக்கரவர்த்தி என்பவர் கேரளத்தை ஆண்டு வந்த ஒரு மன்னன். அவன் சிறப்பாக ஆட்சி நடத்தி வந்தான். மக்கள் மீது அதிக பாசம் கொண்ட நல்ல முறையில் ஆட்சி நடத்தி வந்தான். அவனுக்கு தான் ஒரு சிறந்த மன்னன் என்ற கர்வம் இருந்தது. அவனது கர்வத்தை அடக்க வேண்டும் என்று எண்ணினார் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு. ஒரு நாள் மகாபலி சக்கரவர்த்தி யாகம் ஒன்றை நடத்தினார். அப்பொழுது அங்கு வந்த வாமன ரூபத்தில் இருந்த திருமால் தனக்கு 3 அடி நிலம் வேண்டும் என்று கேட்டார். மன்னன் சரியென்று தாரை வார்த்து கொடுக்கும் பொழுது அருகில் இருந்த அசுரகுரு சுக்ராச்சாரியார் கண்டலத்தின் ஓட்டை அடைத்துக் கொள்வார். இதை அறிந்த திருமால் தரப்பை புல் மூலம் கண்டடத்தில் ஓட்டையை தண்ணீர் கொட்ட அடைப்பை குத்திவிட சுக்ராச்சாரியாருக்கு ஒரு கண் குருடாகிவிட்டது. திருமால் கேட்டது போல் 3 அடி நிலம் கொடுக்கும் வாக்குறுதியை நிறைவேற்ற அப்பொழுது வாமன ரூபத்தில் இருந்த திருமால் விஸ்வரூபம் எடுத்து ஒரு கால் பூமியில் வைத்து மறுகால் ஆகாயத்திற்கும் 3வது அடியை எங்கு வைப்பது என்று வாமன ரூபத்தில் இருந்த திருமால் கேட்க, உடனே பகவானே என் தலை மீது வையுங்கள் என்றார். உடனே பெருமாள் அவனை ஒரே அழுத்தில் பாதாள லோகத்திற்கு அழுத்திவிட்டார். அப்பொழுது மன்னன் பெருமாளிடம் ஒரு வரம் கேட்டான். என் மக்களை ஆண்டுக்கு ஒரு முறை காண வேண்டும் என்றும் அதற்காக நான் வந்து செல்ல வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டார். பெருமாளும் அவனுக்கு அருளினார். மகாபலி சக்கரவர்த்தி பூமிக்கு திரும்பி வரும் நாளே ஓணம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுவது ஓணம் பண்டிகையாகும். மேலும் விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்ததும் அன்றுதான் என கூறப்படுகிறது. இந்த விலையில உலகனும் வாழும் கேரள மக்களால் சாதி மத வேறுபாடின்றி கொண்டாடப்படும் பண்டிகை. இதை கேரளத்தின் அறுவடை திருநாள் என்றும் அழைப்பர். மலையாள ஆண்டின் சிங்கம் மாதத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் துவங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை இருக்கும் 10 நாட்கள் ஓணமாக கொண்டாடப்படுகிறது. ஓணம் திருநாள் 10 நாட்களும் கொண்டாடப்படும். மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வழிபாட்டில் ஈடுபடுவர். கசவு என சொல்லக்கூடிய சுத்தமான வெண்ணிற ஆடை உடுத்துவர். 10 நாட்களும் விதவிதமாக 64 வகையான உணவு வகைகளை சமைத்து உண்பார்கள். இந்த உணவை திருவிழா ஓணசாத்தியா என அழைப்பர். கேரள பாரம்பரிய உணவு வகையான புட்டு, கிழங்கு, பயிறு என்பவை நினைவுக்கு வரும். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு உணவுகள் தயார் செய்யப்படும். கானம் விற்றாவது ஓணம் முன் என்ற பழமொழி ஓணசத்யாயா என்ற உணவின் சிறப்பை கூறுகிறது. புது அரிசி மாவில் தயார் செய்யப்பட்ட அடை, அவியல், அடை பிரதமன், பால் பாயாசம், அரிசி சாதம், பருப்பு, நெய், சாம்பார், காலன், ரசம், மோர், சர்க்கரை புட்டு, கூட்டு, கிச்சடி, பச்சடி, இஞ்சி புளி, எரிச்சேரி, மிளகாய் அவியல், பிறங்கிக்காய் குழம்பு, பப்படம், சீடை, ஊறுகாய் என உணவுகள் தயார் செய்யப்பட்டு கடவுளுக்கு படைக்கப்படும். மகாபலி மன்னனை வரவேற்கும் விதமாக கேரளாவில் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அத்தப்பூ என்ற பூக்கோலம் போடப்படும். கேரளாவில் ஆவணி மாதம் பூக்கள் பூத்து குலுங்கும் மாதமாகும். அதனால் இக்காலத்தில் வரும் திருவோண நாளையும் மக்கள் பூக்களின் திருவிழாவாக கொண்டாடுவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள ஆண் பிள்ளைகள் அத்தப்பூ என்ற பூவை பறித்து கொண்டு வருவர். பூக்கோலத்தில் அதைத்தான் முதலில் வைக்க வேண்டும் என்பது ஐதீகம். ஆண்கள் மற்றும் பெண்கள் வெள்ளையாடை அணிந்து விதவிதமான பூக்களால் வீடுகளை அலங்கரிக்கப்பட்டு தென்னை ஓலை மாவிலை கொண்டு தோரணம் கட்டி கொண்டாடுவார்கள். அன்றைய தினம் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படும். குறிப்பாக படகு சவாரி போட்டி நடத்தப்படும். வெற்றி பெற்ற அணிக்கு சிறந்த பரிசு வழங்கப்படும். இது உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் பெரிய படகு போட்டியாகும். கேரளாவில் மட்டுமில்லாமல் தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கர்நாடகா, ஏன் அயல் நாடுகளிலும் வாழும் மலையாள மொழி பேசும் மக்களால் பெரிதும் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை உலக பிரசித்தி பெற்றது.